ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு கடை மாவு எடுத்துருக்கேங்க. கடை மாவுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அடுத்து கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் இனிப்போட டேஸ்ட்டு. 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தான் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவோட உள்ளே இருக்கிற விதை மட்டும் நுணுக்கிட்டு எடுத்துருக்கேன். கூட தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த மாவு கூட முக்கியமாக இந்த பொருளை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு சேர்க்கறதுனால நமக்கு மாவு ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மேலே ஷைனிங்காகவும் இருக்கும், நமக்கு விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திங்கனாலே போதும். கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மைதா மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மைதா மாவு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த மாவு வேக வைக்க நம்ம மொத்தமாக 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம மைதா மாவில் தண்ணி சேர்த்தாச்சு. இன்னும் மீதி 1.25 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம மாவு அளந்த அதே டம்ளரால் பேனில் 1.25 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்த மைதா மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. மைதா மாவு தண்ணியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததை நம்ம எடுத்த 1 டம்ளர் அளவுக்கு மாவை இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. அதே சமயம் மாவு சேர்த்ததும் நீங்கள் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மாவு டக்குன்னு அந்த தண்ணி இழுத்து உடனே கட்டிப்பட்டு போயிடும். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாவது நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணி நமக்கு கொஞ்சம் இழுக்காமல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி மொத்தமும் இழுத்து நல்லா ஒன்றா திரண்டு வரும்போது தான் நம்ம கேஸ் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா இப்போது ஒன்றா நமக்கு திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்துட்டேன். இது சூடு நல்லா ஆறி வரட்டுங்க. அடுத்து நம்ம அதே பேனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததும் அதே பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே உடனே நீங்கள் வெல்லம் சேர்த்துறாதீங்க. தேங்காயில் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும். உடனே நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது நமக்கு அப்படியே நம்ம வெந்து வரும்போது அந்த கொழுக்கட்டையிலேருந்து நமக்கு அந்த தண்ணி வெளியே விட்டு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் தேங்காவை நல்லா கொஞ்சம் ரைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கூட வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இது நம்ம தேங்காவோடு சேர்ந்து வெல்லமும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் தான் நம்ம இதை நல்லா கலந்துக்கணும். இதுக்கு நம்ம பாவெல்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து கலந்தாச்சு. இதோட சூடுலேயே நமக்கு அந்த வெல்லம் கரைஞ்சி தேங்காவோடு சேர்ந்து இந்த மாதிரி கரெக்டான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போது இந்த பேன்லேயே நம்ம வைக்காமல் இதுவும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி கைக்கு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு மாவு வந்ததும் இந்த மாதிரி கையை நல்லா ஈரம் படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் நீங்கள் எண்ணெய் கூட தடவி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணுற இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு எந்த ஒரு மோல்டும் தேவையில்லைங்க. பாலித்தீன் கவர் யூஸ் பண்ண போகிறதில்ல, வாழை இலை எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கையாலேயே நல்லா தட்டி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சதும் அதுக்குள்ளே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூர்ணத்தை சேர்த்துட்டு இது வெளியே வராத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு இது நல்லா சீல் பண்ணிவிட்டு
எட்ஜு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு மோதகம் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற எட்ஜை மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கு மேலேயே நம்ம டிசைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனால் பாருங்கள் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. சைடில் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றியும் டிசைன் போட்டுக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ரெண்டாவது டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு நல்லா தட்டையாக இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூர்ணத்தை வச்சு அப்படியே ரெண்டாக மடித்து விட்டுக்கோங்க. இது நார்மலாக நம்ம வாழை இலையில் செய்வோம், அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவரில் செய்வோம். நம்ம அந்த மாதிரி கவர் வாழை இலை எதுவுமே பயன்படுத்தாமல் அப்படியே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெளியே வராத அளவுக்கு கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலேயே நீங்கள் கார்னரில் ஏதாவது டிசைன் தரந்தாலும் நீங்கள் தரலாம், இல்லைனா அப்படியே நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியே வராது. அடுத்தது மூணாவது டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு பூ டிசைன் செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா வெளியே வராத அளவுக்கு சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கோங்க. நல்லா தட்டிட்டு எந்த பக்கமும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டையாக தட்டிட்டு எட்ஜஸை இந்த மாதிரி கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு சுற்றியும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி செய்யும்போது ஒரு பூ டிசைன் கிடைக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மோல்டு இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா சூப்பராக ஒரு பூ டிசைன் கிடச்சிருக்கு. இந்த டிசைனும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை எப்படி செய்வோம் பாருங்கள், அதே டிசைனில் நம்ம பூர்ண கொழுக்கட்டையிலையும் செய்யலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு நல்லா உருட்டிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்க்கு உள்ளே சேர்க்குற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெளியே வராத அளவுக்கு நம்ம சீல் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு எப்படி கையை நல்லா மடக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேப் கொடுப்போமோ அதே மாதிரி இது நம்ம நல்லா சீல் பண்ணிவிட்டு நல்லா கை மடக்கி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடுச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச டிசைனுக்கு நம்ம ஃபோக் ஸ்பூனால் ஒரு டிசைன் கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுக்காம நார்மலாக எட்ஜு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக மோதகம் ஷேப்பில் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம எல்லா வித டிசைன்லேயும் நம்ம மோல்டு கவர் வாழை இலை எதுவுமே பயன்படுத்தாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை வேகிறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம செஞ்சு எடுத்த கொழுக்கட்டைகளை சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஒரு 2-3 பேட்சாக சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு மிச்சம் மீதி இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். வெந்ததும் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி உடனே நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை பிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறி வந்ததும் கொழுக்கட்டைகளை வெளியே எடுத்துடுங்க. பாருங்கள், விநாயகருக்கு பிடித்த சூப்பரான கொழுக்கட்டை நம்ம விதவிதமான டிசைனில் செஞ்சுருக்கோம். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு இதே மாதிரி வீட்டில் படைச்சி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.